அன்புள்ள தியோப்பிலுவே, எங்களுக்குள் நடந்த அநேக உண்மையான சம்பவங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்று இதை எழுதுகிறேன். அகஸ்துராயன் ரோமாபுரியில் அதிபதியாகவும் ஏரோது யூதேயா தேசத்தின் ராஜாவாகவும் அரசாளும் நாட்களில் தேவன் தமது தூதனாகிய காபிரியலை நாசரேத்தூரில் வசித்த கன்னிகையிடம் அனுப்பினார். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். மரியாளே, பயப்படாதே. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படியாகும்? நான் ஒரு கன்னிகை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள பிள்ளை உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. மரியாள் யூதேயாவில் உள்ள தன் சொந்தக்காரியான எலிசபெத்தை சந்திக்க சென்றாள். அவளும் அற்புதமாக கர்ப்பவதியாயிருந்தாள். எலிசபெத், மரியாளே, எனதருமை மரியாளே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள். உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசிர்வதிக்கப்பட்டது. உன் வாழ்த்துதலை கேட்டவுடனே என் வயிற்றில் உள்ள குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளியது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் இரட்சகராகிய தேவனில் என் ஆவி களி கூறுகிறது. இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். நாசரேத்து ஊரில் உள்ள அனைவரும் அறிய வேண்டியது என்னவெனில், கலிலேயா யூதேயா தேசத்தில் உள்ள அனைவரும் குடிமதிப்பெழுத வேண்டும் என்று அகஸ்துராயனால் கட்டளை பிறந்துள்ளது. எனவே எல்லோரும் அவரவர் ஊர்களுக்கு சென்று குடிமதிப்பெழுதி கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மரியாள் யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊருக்கு தான் திருமண ஒப்பந்தம் செய்திருந்த யோசேப்புடன் பெயர் பதிவு செய்யும்படி சென்றாள். பெத்லகேமில் அவர்களுக்கு தங்க இடமில்லாதிருந்தது. ஆனால் அவர்களுக்கு கிடைத்ததோ ஓர் எளிய மாட்டுத் தொழுவம். அப்பொழுது அந்த தேசத்தின் சில மேய்ப்பர்கள் இரவிலே வயல்வெளியில் ஆடுகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். தேவதூதன் அவர்கள் முன் தோன்றினான். தெய்வீக மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. பயப்படாதிருங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மேய்ப்பர்கள் அவ்விடம் விட்டு விரைந்து தொழுவத்தில் பிறந்த பாலனை காண சென்றனர். கன்னித்தாய்க்கு பிறந்த இரட்சகரின் பிறப்பின் நற்செய்தியை முதலில் பரப்பினவர்கள் இவர்களே.